ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு கடுகு 2 டீஸ்பூன் கடுகு எடுத்து நல்லா வறுத்துக்குங்க. அதோட அரை டீஸ்பூன் வெந்தயம், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இது ரெண்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதோட நம்ம தனியா மல்லி, முழு மல்லி இருக்குல்ல, அதையும் நல்லா சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வாசம் வரும், அது மாதிரி வெந்தய வாசம்லாம் நல்லா வரும், மல்லி வாசம், அதெல்லாம் நல்லா வறுத்தெடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. நைஸாக அரைச்ச பொடியோட 2 கைப்பிடி கருவேப்பிலை, 2 கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு அதோடு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிக்குங்க. அதோட நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், நான் 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நைஸமாக இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அரைச்சோன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடாயில் நல்லெண்ணெய் தான் சேர்த்து இதை செய்யணும். கடாயில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் வந்து உடம்பு ஹீட்டாக அப்படியே குறைக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயோட கடுகு, நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் வெந்தயம், இந்த 3 பொரிஞ்சோன்னே பூண்டு பல் கொஞ்சம் 4-5 பல் எடுத்து அதையும் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க கொஞ்சோண்டு. அப்புறம் சின்ன வெங்காயத்தை நான் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை தொக்கு இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். பிள்ளைங்களுக்கு இந்த கசப்புத்தன்மையெல்லாம் அதில் தெரியாது. கருவேப்பிலையை எடுத்து சாப்பாட்டிலேருந்து கருவேப்பிலையை ஓரமாக வைக்காமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க. உப்பு, மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும். நல்லா அதோட கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புளி கரைசலையும் இது நல்லா வதங்கினோன்னே அந்த புளி தண்ணி இருக்குல்ல, அதையும் அதோடு சேர்த்துக்குங்க. நல்லா கொதிச்சிருச்சுன்னா எண்ணெய் திரிஞ்சு வரும். அப்போ இதை எடுத்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமையே வெளியிலேயே ஒரு 3 நாளைக்குள்ளே 4 நாளைக்குள்ளே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நல்லா திரிஞ்சு வந்தோடனே வெல்லமோ இல்லை சர்க்கரையோ கொஞ்சோண்டு சேர்த்து கொதிக்க விட்டுக்குங்க. சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி. இது சுடு சோத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.